ராக்ல இருக்கக்கூடிய ஃப்ராக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத ஆக்வாட்ராக் 3D எப்படி நம்ம மேப்பிங் பண்ணி எடுக்கணும்ன்றது தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட், இந்த ஆக்வாட்ராக் 3D பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் வாட்டர் லொக்கேட்டர். இந்த ஒரு லொக்கேட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஜியோபிசிக்கல் டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை ஒரு மேப்பிங்காக கிரியேட் பண்றோம். இந்த மேப்பிங்காக கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு முதல்ல எப்படி டேட்டாஸை கலெக்ட் பண்ணுச்சு, அதுலேருந்து 2D எர்த் ப்ரொஃபைல்னு சொல்லக்கூடிய சப்சர்ஃபேஸுடைய மேப் எப்படி கிரியேட் ஆகும், ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியினுடைய அல்காரிதம், அதாவது எந்த ஃப்ரீக்வன்சி அதிகமான டேட்டாவை கொடுக்குது, எந்த ஃப்ரீக்வன்சி லீஸ்ட் டேட்டாவை கொடுக்குது, இதனுடைய 3D ப்ரொஃபைல் எப்படி, மொத்த டேட்டாஸுமே இந்த ஆக்வாட்ராக் 3D கலெக்ட் பண்றதால தான் நாம ஏஐ அனாலிசிஸ் மூலமா அதிகமான அக்யூரசியை தர முடியுது. தயவு செஞ்சு இந்த ஒரு ட்ரைனிங் வேணும்ன்றவங்க கட்டாயமா நீங்க வந்தது ஆகணும். நீங்க இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டால் மட்டும் தான் நீங்க அக்யூரசி தர முடியும். கண்டிப்பா வாங்க, எங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்னுடைய அந்த மொத்த லிஸ்டையும் பாருங்க. எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கான டெக்னாலஜி என்ன, எப்படி இந்த ப்ராடக்ட்ஸை ஃபீல்ட்ல நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம அக்யூரசி கிடைக்கும்ன்றத நீங்க லைவா பார்த்தா தான் புரியும். பார்க்காம எங்களுக்கு கொரியர்ல அனுப்புங்க அப்படின்னா ப்ராடக்ட் நீங்க வாங்கலாம், மற்றவங்க வச்சிருக்க மாதிரி ப்ராடக்ட் நீங்களும் யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லலாம். பட் கட்டாயமா நீங்க அக்யூரசின்றதை ரீச் பண்ண முடியாது.